அனைவருக்கும் வணக்கம். இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா 5 ப்ரூவ் பண்ண பேசிவ் இன்கம் ஐடியாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிவ் இன்கம் என்பது நீங்கள் ஒரு முறை உங்கள் நேரத்தையோ உழைப்பையோ அல்லது பணத்தையோ முதலீடு செய்த பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் நேரடியாக வேலை செய்யணுமோ உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தந்துட்டு இருக்க ஒரு முறையாகும். உரையும் கொண்டிருக்கும் போதே பணம் சம்பாதிக்கான வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் சாகும் வரை நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்க வேணும் என்று வாரன் பஃபெட் புகழ்பெற்ற கூற்று ஒன்றை சொல்லியிருக்காரு. சரி, அதில் 5 சிறந்த வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா டிவிடெண்ட் ஸ்டாக். பங்கு சந்தையில் முதலீடு செய்வது பலருக்கும் தெரிந்திருக்கும். டிவிடெண்ட் எனப்படும் பங்கு ஆதாயம் ஒரு மிகப்பெரிய பேசிவ் இன்கம் ஆகும். லாபத்தில் இயங்கும் பல முன்னேறி நிறுவனங்கள் தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை தங்கள் பங்குதாரருக்கு ஒவ்வொரு காலாண்டிலும் அல்லது ஆண்டிலும் பிரித்து கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் 1000 பங்குகள் வாங்கிவிடுவீர்கள் என்றால் அவர்கள் ஒரு பங்கிற்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவித்தால் 10,000 ரூபா எந்த உழைப்புமின்றி உங்கள் வங்கி கணக்கு நேரடியாக வந்து சேரும். உங்களுக்கு தொடர்ச்சியாக பணப்புழக்கம் கிடைப்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலத்தில் அந்த பங்குகளின் விலையும் உயரும். அடிப்படை அனாலிசிஸ் செய்து, அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக டிவிடெண்ட் வழங்கும் நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து என்னென்னா ரியல் எஸ்டேட் மற்றும் வாடகை வருமானம். இது காலமாக நிரூபிக்கப்பட்ட உலகளவில் கோடீஸ்வரர்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் ஒரு பாரம்பரியமான முறையாகும். ஒரு வீடோ அல்லது வணிக வளாகமோ வங்கி அதை வாடகைக்கு விடுவதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானத்தை பெறலாம். முழு வீட்டை வாங்க உங்களிடம் பணம் லட்சங்கள் இல்லை என்றால் REIT மூலமாக வெறும் சில 1000 ரூபாயின் வணிக வளாகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு பூங்காக்களின் IT பார்க்கில் முதலீடு செய்யலாம். இவற்றின் கிடைக்கும் வாடகை வருமானம் உங்களுக்கு டிவிடெண்டாக பிரித்து வழங்கப்படும். இடத்தை நிர்வகிப்பது மற்றும் சரியான வாடகையை கண்டுபிடிப்பது தான் ஆரம்பத்தில் சிறிது சவாலாக இருக்கும். மூணாவது என்னென்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். நீங்கள் ஒரு முறை ஒரு பொருளை உருவாக்கிவிட்டு அதன் பிறகு உற்பத்தி செலவே இல்லாமல் எத்தனை முறை வேணுமானாலும் விற்கும் முறை இது. முக்கியமாக அதில் இபுக்ஸ், ஆன்லைன் கோர்ஸு, சாஃப்ட்வேரு, அப்புறம் டெம்ப்ளேட்டு அல்லது டிஜிட்டல் கடைகள் போன்றவற்றை நீங்கள் உருவாக்கலாம். அமேசான் கிண்டல், உடுமி, கும்ரோட் போன்ற தளங்களில் இவற்றை விற்பனைக்கு வைக்கலாம். ஒரு முறை உருவாக்கி இணையத்தில் பதிவேற்றிவிட்டால் உலகின் எந்த மூலையிலிருந்து நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட ஒருவர் அதை விலைக்கு வாங்க முடியும். இதை உருவாக்கும் ஆரம்பத்தில் உங்கள் நேரத்தையும் அறிவையும் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அடுத்து என்னென்னா அஃபிடவிட் மார்க்கெட்டிங். உங்களிடம் சொந்தமாக எந்த ஒரு பொருளும் இல்லாமல் மற்றவரின் தயாரிப்புகளை விற்பனை செய்து லாபம் ஈட்டும் முறை. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அல்லது பிற மென்பொருள் நிறுவனங்களில் அஃபிடவிட் திட்டங்களில் இணைந்து அவர்களுக்கான பிரத்யேக இணைப்பை நீங்கள் பெறலாம். அதை உங்கள் வலைப்பதிவிடோ சமூக வலைத்தளங்களோ அல்லது நண்பர்களோடு பகிர வேண்டும். அந்த இணைப்பு வழியாக யாராவது அந்த பொருளை வாங்கினால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கமிஷன் கிடைக்கும். உங்களுக்கு என்று ஒரு நம்பகமான பார்வையாளர் வட்டாரத்தை உருவாக்குவது இதில் வெற்றிக்கான உறுதிக்கோள். அடுத்து என்னென்னா யூடியூப் மற்றும் பிளாகிங். உங்களிடம் ஒரு திறமையோ அல்லது அறிவையோ வீடியோக்களாகவோ கட்டுரைக்காகவோ இணைத்து பகிரிடுவது. சொந்தமாக ஒரு வலைப்பதிவு தொடங்கி தரமான பதிவுகளை வெளியிட வேண்டும். எவர்கிரீன் கண்டென்ட் எனப்படும் எப்போதும் தேடப்படும் தலைப்புகளில் நீங்கள் ஒரு வீடியோவை இன்று போட்டால் 3 வருடங்கள் கழித்து கூட அதில் ஒருவர் பார்த்தால் அதற்காக விளம்பர வருவாய் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இது உடனடியாக வருமானம் வராது. பொறுமையும் தொடர்ச்சியான தரமான உள்ளடக்கங்களையும், அதாவது கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோவையோ இல்லை கட்டுரையோ எழுதினா மட்டும்தான் இதில் லாபம் பார்க்க முடியும். உங்கள் சிறு முதலீடுகள் காலப்போக்கில் கூட்டு வட்டியின் மூலமாக எவ்வளோ மிகப்பெரிய செயலற்ற வருமானமாக மாறுகிறது என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? நன்றி.